ஆதவனின் கதிர்கள் அவசரமாக பூமியை முத்தமிட்டுக் கொண்டிருக்க காலை நேரத்திற்கே உரித்தான பரபரப்புடன் மதியும் நிலாவும் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். ஜாலியா இந்த 3 நாளும் திருவிழாவையும் பிள்ளையாரையும் சுத்தி என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சா இந்த இளவெடுத்த எக்ஸாம் இப்பவா ஆரம்பிக்கணும். சை! நிலா புலம்பியபடி தன் சல்வாரில் டிசைனாக துப்பட்டாவை பின் வைத்து குத்தி கொண்டிருந்தாள். மதி, அட ஆமாடி, அறிவு கெட்டவனுங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்ப போய் எக்ஸாம் வைக்கிறானுங்க பாரேன். அங்க என்னடி 2 பேரும் புலம்பிட்டு இருக்கீங்க? இட்லி ரெடி ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற, பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கும். வைதேகி கிச்சனில் இருந்து சத்தமிட, தோ வந்துட்டேம்மா என இருவரும் அவசரமாக கிச்சனுக்குள் நுழைந்தனர். மலர் தங்கைகளுக்காக தயாராக எடுத்து வைத்திருந்த இட்லியையும் தக்காளி சட்னியையும் இருவருக்கும் முன் நீட்டிட, தங்கைகள் இருவரும் புன்மருவலுடன் தட்டை கையில் வாங்கி கொண்டனர். தங்கைகள் இருவரும் சாப்பிடுவதை விழிவிரிய பார்த்தவள் அக்கறையுடன், மதி, நிலா, 2 பேரும் நல்லா எக்ஸாம் எழுதணும், சரியா? திருவிழால பஸ் எல்லாம் கூட்டமா வேற இருக்கும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு போன் பண்ணுங்க, புரிஞ்சுதா? சரிக்கா, காலையில அட்வைஸ் மழைய பொழிய ஆரம்பிச்சிடாத. அம்மா போயிட்டு வரோம். அக்கா பாய். இருவரும் கல்லூரியின் கடைசி செமஸ்டருக்கு தயாராகி வீட்டிலிருந்து புறப்பட்டனர். மலருக்கு தான் மனமெல்லாம் படபடவென அடித்துக் கொண்டது. அவள் வாயிலேயே கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் தாய் வைதேகி, என்ன மலர் வாசலையே பாத்துட்டு இருக்க? அவளுக்கு என்ன குழந்தையா? அதுலயும் அந்த நிலா ஊரையே வித்து ஒலையில போட்டுருவா. நீ போய் சாப்பிட்டுட்டு நாளைக்கு இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சிரு. மலர், நான் வாணி கடையில ஜாக்கெட் கொடுத்தேன்ல, அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என வாசலை நோக்கி புறப்பட்டாள். அம்மா, ஜாக்கெட் வாங்கணுமா? இப்போ வாங்க போற? நீ ஏம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வைதேகி மலரை மேலும் கீழும் குறுகுறுப்பாக பார்த்தவள், அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லடி. என்னையே எங்கேயோ அனுப்ப மாட்டுற. நிலா, மதி வெளியில போனாலும் வாசல்ல நின்னு எட்டி எட்டி பாக்குற. வாச கதவை வேற சும்மா சும்மா தாப்பால் போடுற. யாராவது கதவை தட்டினா எங்களை திறக்க விடாம நீதான் ஓடி வந்து திறக்கிற. தான் இயல்பாக இருப்பதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக செய்தவையெல்லாம் தாய் இத்தனை உன்னிப்பாக கவனித்திருப்பதை கண்டு பிரமித்தவள், ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்ட. அப்புறம் எதுக்குமா எல்லாரும் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போலான்னு தங்கச்சிங்க 2 பேர்ட்டையும் கேட்ட. தாய் சரியாக அவளை மடக்கிட அவள் பேச்சற்று நிற்க அவளை நோக்கிய வைதேகி, மலர், ஏதாவது பிரச்சனையா? இருந்தா சொல்லிடுமா, உனக்குள்ள வச்சு கஷ்டப்படாதடா. ஐயோ அம்மா, என்னம்மா ஏதேதோ பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு என்னம்மா பிரச்சனை வரப்போகுது? சரி, நீங்க வாணியக்கா கடையில தானே போய் ஜாக்கெட் வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிட்டு வாங்க. வைதேகிக்கு முன்பிலிருந்தே மலரின் நடவடிக்கைகளின் மாற்றங்கள் புரிந்திருந்தாலும் அதனை வெளிப்படையாக காட்டிக் கொண்டதில்லை. தற்சமயம் அடிக்கடி மலரின் பயம் கொண்ட முகத்தை பார்ப்பதால் இன்று நேரே கேட்டுவிட்டாள். மலர் ஏதும் இல்லை என்றாலும் தாய் உள்ளத்திற்கு தன் மகளின் நடத்தையில் வித்தியாசத்தை உணர முடியாதா என்ன? வைதேகி கடை தெருவுக்கு புறப்பட மலர் தலையில் கை வைத்தபடி அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டாள். அவளுக்கு உள்ளமெங்கும் படபடப்பு அதிகமானது. நொடிக்கு நொடி அவளுக்குள் இருக்கும் பயம் என்னும் அரக்கன் பூதாகரமாக உருவெடுத்துக் கொண்டிருந்தான். எத்தனை நாள்தான் இப்படி பயத்தின் பிடியில் சிக்கி தவிக்க முடியும்? அதே நேரம் குளோபல் மருத்துவமனையில் வசுமதியை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வசுவின் உடல்நிலை நன்றாக முன்னேறிட குழந்தையின் உடல்நிலையும் நன்றாகவே முன்னேறி இருந்தது. மகி, வசுமா பேபியை குடு, நான் தூக்கிட்டு வரேன். நீ ஏண்டா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? ஐயோ மகி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, நீங்க தொல்லை பண்ணாதீங்க, நானே எடுத்துட்டு வரேன். உன்னால நடக்க முடியுதாடா? நான் வேணா வீல் சேர் எடுத்துட்டு வர சொல்லுவா? கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க மகி. படுத்துட்டும் உட்காந்துட்டும் இருந்த எனக்கு இப்போதான் நடக்கிறேனேன்னு சந்தோஷமா இருக்கு, அதையும் ஏன் கெடுக்குறீங்க? இல்ல வசுமா, கால் வலிக்கும்ல, கால் வலிச்சா உடனே சொல்லிடணும், சரியா? ஐயோ சரிங்க. வசுமதி கையில் குழந்தையுடன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்ல மெதுவாக தன் பாதங்களை நகர்த்தி கொண்டிருந்தாள். அவளையும் குழந்தையையும் தன் தோளோடு சேர்த்து அணைத்தபடி மகேந்திரன் இருவரோடும் ஒட்டியபடி நடந்து வர அர்ஜுன், முகில் மற்றும் தினேஷ் மூவரும் இவர்கள் அடித்துக் கொள்ளும் கூத்தை தூரத்திலிருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுன், டே, நான் சொன்ன மாதிரி அக்காவும் பேபியும் பத்திரமா கொடுத்துட்டேன், ஹாப்பியா? முகிலன், ஏதோ நீயே ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரி சீன் போடுற, நீ ஆர்த்தோ டாக்டர் தானடா, ஏதோ கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டுமென்றே கேலி துணியில் உரைத்தான். அர்ஜுன், அட நன்றி கட்டவனே, நல்லாருடா நல்லாருடா மவனே, திரும்பவும் என்கிட்ட ஏதாவது ஹெல்ப்னு வா, அப்ப இருக்கு உனக்கு.
டேய் சும்மா உளுலாய்க்குடா. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். கேக்கல சத்தமா. தேங்க்ஸ்டா அர்ஜுன். இன்னும் சத்தமா. தூ உள்ள போ. உனக்காக பேஷண்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. வெட்டி கதை பேசாம உள்ள போடா என்றவன் காரில் வந்து ஏறிக்கொண்டான். அர்ஜுன் இவர்கள் செல்லும் திசையை பார்த்து இளநகையை புரிந்துவிட்டு மருத்துவமனைக்குள் நுழைந்தான். வசுமதி, குழந்தை, மகேந்திரன் மூவரும் ஒரு காரில் ஏறிட, பின்னால் வந்த காரில் தினேஷ், முகிலன் இருவரும் ஏறினர். இந்த 2 காரும் முகிலனின் வீடு நோக்கி பயணப்பட்டது. மாளிகை போல் பறந்து விரிந்திருந்த அந்த வீட்டில் முன்புற வளாகத்துக்குள் கார் நுழைய, வசுமதியின் விழிகள் தன் வீட்டையே ஏதோ முதன்முறையாக பார்ப்பது போல விழிவிரிய பார்த்து ரசித்தது. அவளின் பிரமிப்பான முகத்தை ஆசையும் காதலுமாக நோக்கிய மகி, இதாண்டா நம்ம வீடு. வசுமதி சிறு முறுவலுடன், இவ்ளோ பெருசா அழகா இருக்கு. நான் நிஜமாவே இந்த வீட்டுலதான் இத்தனை நாள் வாழ்ந்தனா? வசுமதி நம்பாமல் கேட்க, அவளின் அப்பாவித்தனமான குழந்தை பேச்சை கேட்ட மகேந்திரனோ, நீதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. நீ சரி பாத்து இறங்குடா. இப்பவாது குழந்தை என்கிட்ட குடுக்கலாம்ல? மாட்டேன். பேசாம வாங்க. வசுமதி குழந்தையுடனும் தன்னவனுடன் இணைந்து நிற்க, வீட்டு வேலைக்கார பெண் ஒருத்தி ஆரத்தி எடுத்து தாயையும் சேயையும் வரவேற்க இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். வெகுநாள் கழித்து தன்னவளுடன் தன் வீட்டுக்குள் நுழைந்த மகிழ்வில் மகேந்திரனின் மனம் குளிர்ந்தது. வசுமதியின் விழிகள் வீட்டை ஒவ்வொரு அங்குலமாக விழிவிரிய பார்த்திட ஆரம்பித்தது. தன் அக்கா வசுமதியும் குழந்தையும் நலமுடன் வீடு திரும்பியதை பார்த்த மகிழ்வில் முகிலனுக்கு மலரையும் ஏனோ பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த எண்ணம் அவனுக்கு தினமும் தோன்றும் ஒன்றுதான். இருப்பினும் அவளை தொந்தரவு செய்து அவளின் மனதை கஷ்டப்படுத்த கூடாது என்று எண்ணிதான் ஒதுங்கி இருந்தான். ஆனால் இன்று ஏனோ அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று உள்ளுணர்வு அவனை பாடாய்படுத்தியது. டேய் முகில், டேய். தினேஷின் அழைப்பில் கவனம் பெற்றவனின் முகத்தில் தன்னவளை நினைத்ததால் லேசாய் வெட்கம் குடியேறியிருந்தது. தினேஷ், டேய் முகில், அதான் அக்கா பத்திரமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களேன்னு அசால்ட்டா இருந்துடாத. அவனுங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. நீ எதுக்கும் அந்த மலர் பொண்ணுகிட்ட இன்னொரு முறை பேசி பாருடா. அந்த பொண்ணு ஏதாவது அடையாளம் சொன்னா அதை வச்சு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம்னு தோணுது. முகிலன், ஓகேடா, நான் அகைன் ட்ரை பண்ணி பாக்குறேன். வீட்டை சுத்தியும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்குதானடா? எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடு. செக்யூரிட்டிய முன்ன விட அதிகமா டைட் பண்ணிடு. அக்காவை வெளியில எங்கேயோ அதிகமா அனுப்பாத. அப்படியே போனாலும் நீயும் மாமாவும் கூட போங்க, சரியா? ஓகே தினேஷ், நீ வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கிறியா? அதான் சொல்றேனடா, ஏதாவது சின்ன க்ளூவாவது கிடைக்கணும். எதுவும் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது முகில். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா உடனே போன் பண்ணு, சரியா? ஏண்டா அதுக்குள்ள கிளம்புற? இரு தினேஷ், சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் வேண்டாம். நீ வசு அக்காட்டையும் மகி மாமாட்டையும் சொல்லிடு. நான் வரேன்டா என்றவன் அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். தினேஷுக்கு அந்த கடத்தல் ஆசாமிகள் குறித்து எந்த ஒரு சிறிய க்ளூவும் கிடைக்கவில்லை என்பது முகிலனுக்கு உள்ளுக்குள் சிறு பதற்றத்தை ஏற்படுத்த, தற்சமயம் மலரை தவிர வேறு வழியும் இல்லை என்பதாலும் அவளை காணும் ஆவல் வந்ததாலும் உடனே மலரை காண எத்தனித்தான். மகேந்திரன் தன் அறைக்குள் வசுமதியை அமர்த்திவிட்டு வெளியே வர அவனுக்காகவே காத்திருந்தது போல எதிர்பட்டான் முகிலன். மகேந்திரன், என்னடா நீ மட்டும் நிக்கிற? தினேஷுங்கடா? அவனை பத்தி தெரியாத மாமா? திருப்பியும் கிளம்பிட்டான். அவனுக்கு கிட்னாபஸ பிடிக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. என்ன சொல்றான்? ஏதாவது ஐடியா? எனி க்ளூ? எதுவும் இல்ல மாமா. அப்படி ஏதாவது இருந்தாதான் இந்நேரம் ஆளை புடிச்சிருப்பானே. மலர்கிட்ட இன்னொரு முறை பேசி பார்க்கணும் மாமா. வசுக்கா இப்ப உங்ககிட்ட எப்படி பேசுறா? பேபிய பார்த்தப்புறம் அவ கொஞ்சம் நார்மலா ஆகியிருக்க மாதிரி தெரியுது இல்ல? ஆமா முகில், அவளுக்கு குழந்தைய விட்டு போக மனசே இல்ல. அவளை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, அவளுக்கு சீக்கிரம் எல்லாம் ஞாபகம் வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். மாமா, நான் மலரை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? ஓகே முகில், நீ அவசரப்படாம அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு. சேஃபா போயிட்டு வாடா. ஓகே மாமா என்றவன் அங்கிருந்து தன்னவளை காண உடனே புறப்பட்டான். முகிலனின் காரானது தன் வீட்டின் வளாகத்தை விட்டு மலரின் வீட்டை நோக்கி புறப்பட்டிருந்தது. வெகு நாள் கழித்து அவளை மீண்டும் பார்க்க போகிற சந்தோஷமும் அக்கா குணமடைந்து வீடு திரும்பியதால் உண்டான மகிழ்வும் அவனை ஒருவித நிம்மதிக்குள் அழைத்துச் செல்ல, அவன் மனமெங்கும் அவளே நிறைந்து கிடந்தாள். இத்தனை நாட்கள் அவளை பார்க்காமல் அவன் தவிர்த்திருந்ததே பெரும் ஆச்சரியம்தான். தினமும் கண்களால் கண்டும் விடிய விடிய தொலைபேசியில் காதல் மொழி பரிமாறியும் இதழோடு இதழ் உருசி கைகோர்த்து பிடிப்பது மட்டும்தான் காதலா என்ன? நீ தூரமாக இருந்தாலும் நலமாக உள்ளதே நிம்மதி என்று அவளின் நலனில் மகிழ்வை தேடுவதும் காதல்தானே?
அவளின் சில கால நிம்மதிக்கு வித்திட்டவன் மீண்டும் அவளின் அழகு முகம் தரிசிக்கும் ஆவலில் ஆசையாக காரின் வேகத்தை கூட்டினான். அவளை முதலில் கோவிலில் பார்த்தபோது அவள் உடுத்தியிருந்த அந்த பச்சை சேலை மீண்டும் அவன் மனக்கண் முன் வந்து அவன் உள்ளத்தை சில்லிட்டது. அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததில் அவள் வசிக்கும் ஏரியா வந்ததை அப்போதுதான் அவன் உணர்ந்திருந்தான். அந்த பகுதி முழுதும் திருவிழாவினால் களை கட்டியிருக்க முகிலனுக்கு திடீரென ஏனோ உள்ளுக்குள் ஒருவித குறுகுறுப்பு உண்டானது. காரை வெளியே நிறுத்தியவன் குடியிருப்பு பகுதியில் நுழைந்திட அந்த பகுதியில் என்றுமில்லாத அளவுக்கு ஆள் நடமாட்டம் அதிக அளவில் இருந்தது. தன் பாதத்தின் வேகத்தை அதிகமாக்கியபடியே பாடிகார்டு அருணுக்கு போன் செய்தான். மலரின் பாதுகாப்புக்காக முகிலனால் ஏற்பாடு செய்யப்பட்ட அருணின் பாதுகாப்பு டீமில் மொத்தம் 6 நபர்கள் இருக்க, மதிக்கும் நிலாவுக்கும் பாதுகாப்பாக 3 நபர்கள் கல்லூரிக்கு சென்றிருக்க, ஒருவன் வாணி தையலகம் சென்றிருந்த வைதேகியை பின்தொடர்ந்து பாதுகாப்புக்கு சென்றிருந்தான். மீதமிருந்த இருவரில் ஒருவன் முழு நேரமும் மலரின் வீட்டை சிசிடிவியில் கண்காணிப்பதும் மற்றவனோ அவள் வெளியேறும் சமயங்களில் அவளை பின்தொடர்ந்து பாதுகாப்பதுமாக இருந்தான். தாயின் கேள்விகளால் குழப்பமான மனநிலையில் மலரோ பலவிதமான சிந்தனைகளோடு தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அவளின் எண்ணத்தை கலைப்பது போல வாயில் கதவு தட்டப்பட சிந்தனையோடும் குழப்பத்தோடும் கதவை திறந்தவளின் முன் முருகன், ராமர், சீதை, அனுமன், திரௌபதி, அர்ஜுனன், கண்ணன் என வேடமிட்டு நின்றவர்கள் ஏதோ இசைக்கருவிகளை வாசித்தபடியே உண்டியலை நீட்டினர். பெண்ணவள் வீட்டுக்குள் நுழைந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் அந்த உண்டியலில் பணத்தை போட, அனைவரும் புன்னகையுடன் அவளின் சிரத்தை தொட்டும் கரங்களை பிடித்தும் மலர் தூவியும் விபூதி பூசியும் ஆசீர்வதிக்க இளநகையுடனே அவள் மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்தாள். அவள் வீட்டுக்குள் நுழைந்து 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. சட்டென கையில் ஏதோ உறுத்துவதை போன்றதொரு உணர்வு. லேசாய் மயக்கம் வருவது தோன்ற விழிகள் அவளின் கைகளை நோக்கியது. அவளின் மலர் கரங்களில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவளின் இடக்கரத்தில் நரம்பு வெட்டப்பட்டதால் உருவான இரத்தமானது மார்கழி மாத கோலத்தின் புள்ளி போல வீடெங்கும் அவள் நடந்த வழித்தடமெல்லாம் சிதறியிருந்தது. என்ன செய்வது என புரியாமல் தவித்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வருவதைப் போல தோன்றிட, அதிக அளவில் ரத்தம் வெளியேறாமல் இருக்க கையில் கிடைத்த ஒரு துணியால் அந்த இடத்தில் கட்டுப்போட முயற்சிக்க, பாவம் அவளால் ஒரு கையினால் தனக்குத்தானே கட்டுப்போட்டுக் கொள்ள இயலவில்லை. ரத்தம் வரும் இடத்தை கையினால் நன்றாக அழுத்தி பிடித்தவள் மருத்துவமனைக்கு செல்வதற்காக வாயில் கதவை திறக்க முற்பட கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. ஒரு கையினால் பலம் கொண்டு கதவை தட்ட முயற்சிக்க கோவிலில் ஒலிக்கும் பாடலின் சத்தத்தில் இந்த கதவு தட்டும் சத்தமோ காற்றோடு காற்றாக கரைந்து போனது. எப்படியும் தன் தாய் சிறிது நேரத்தில் வந்து விடுவாள் என அவள் உள்ளம் எண்ணிட, ஆனால் அது அத்தனை விரைவில் நடந்தேறாது என அவளுக்கு அப்போது தெரிந்திட வாய்ப்பில்லை. ஆம், தையல் கடையில் தைக்க கொடுத்திருந்த ஜாக்கெட்டை திரும்ப வாங்கச் சென்ற வைதேகியோ அங்கே வாணியிடம் கதை பேசியபடி அமர்ந்து விட்டாள். இங்கே மலர் கதவை தட்டி தட்டி சோர்ந்து போனவள் தன் மொபைலில் யாரையாவது உதவிக்கு அழைக்கலாம் என எண்ணியவளாய் மெதுமெதுவாக அறைக்குள் நடந்து மொபைலை தேடிட, அவளுக்கு அவசரமான அவசிய சமயத்தில் அது அவளின் கையில் கிடைக்காமல் போக்கு காட்டியது. 5 நிமிடத்திற்கும் மேலான அவளின் முயற்சியில் அவளின் சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு பறிபோய்க் கொண்டிருந்தது. சட்டென அந்த இடத்திலே மயங்கி சரிந்தவளின் விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டது. இத்தனை நபர்கள் இருந்தும் இந்த திருவிழா கூட்டத்தில் மாறுவேடமிட்டு வந்த கும்பலில் இருந்த ஒருவரால் அவளின் கைகள் வெட்டப்பட்டு கிடக்க அவளை காக்க ஒரு கரமேனும் வருவது போலில்லையே. அருண், சுரேஷ், சிசிடிவி கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, எந்த ஃபுட்டேஜும் மிஸ் பண்ணாதீங்க. இங்க விநாயகர் கோவில் ஃபெஸ்டிவல், சோ கூட்டம் ஓவரா இருக்கும், இதுல நாம எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. சுரேஷ், ஓகே சார், நான் எல்லா ஃபுட்டேஜும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அருண், கொஞ்சம் ரீவைண்ட் செஞ்சு பழசெல்லாம் காட்டுங்க என்றதும் சுரேஷ் கடந்த அரை மணி நேரமாக மலரின் வீட்டு வாயில் நடந்ததை காட்டின. திடீரென அங்கே ஒரு கும்பல் மாறு வேடமிட்டு வருவதும் உண்டியலை நீட்டுவதும் மலர் மலர்ந்த முகத்துடன் அவர்களுக்கு காணிக்கை இடுவதும் அதில் தெரிய, சட்டென அருணின் முகம் ஏனோ தீவிரமடைந்தது. ஓ மை காட், இடியட் என்றவனாய் அருண் அவசரமாக மலரின் வீட்டை நோக்கி ஓடினான். சரியாக அதே நேரம் முகிலன் தன் உள்ளமெங்கும் தன்னவளை காணும் ஆசையுடன் காதலுடனும் மலரின் வீட்டுக்கு முன் வந்து நிற்க, வாயில் கதவு வெளிப்புறமாக தாளிட்டிருக்க முகிலனின் உள்ளம் இந்த நேரத்தில் அவள் எங்கே சென்றிருப்பாள் என புரியாமல் குழப்பமடைந்தது. அவளின் முகம் காண ஆசையாக ஓடி வந்தவன் ஏமாற்றத்துடன் அவளின் வரவுக்காக அங்கேயே நின்றவனாய் தன் மொபைலை எடுத்து அதில் கவனம் பதிக்க ஆரம்பித்தான்.
அவனவளோ உள்ளே இரத்த துளிகளுடன் காப்பாற்ற யாரும் இல்லாதவளாய் மயங்கி சரிந்து கிடந்தாள். அவன் அங்கே நின்று 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. பாடிகார்ட் அருண் மூச்சிறைக்க அவளின் வீட்டை நோக்கி ஓடிவர, வாயிலில் மொபைலை பார்த்து கொண்டிருக்கும் முகிலை கண்டதும் ஸ்தம்பித்திட எதேச்சையாக நிமிர்ந்த முகிலனுக்கு அருணின் அதிவேக சுவாசமும் அவனின் முகத்தை அலங்கரித்திருந்த வியர்வை துளிகளும் குழப்பத்தை ஏற்படுத்திட அவனை விழிவிரிய பார்த்தவனாய், வாட் ஹேப்பன் அருண்? எனிதிங் எல்ஸ்? ஏன் இப்படி வேகமா ஓடி வரீங்க? என்னாச்சு? அருண் ஒரு பதற்றத்துடனே, சாரி சார், மேடம் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நடந்ததா அப்புறம் சொல்றேன், முதல்ல மலர் மேடத்தை பாக்கலாம் சார். வாட்? என்ன மேம் சொல்ற? மலர் உள்ள இருக்காளா? கதவு பூட்டி இருக்கே. இடியட், அவளுக்கு என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நிலைமையின் தீவிரத்தை உள்ளூரவாகவே உணர்ந்திட அவனின் விழிகளும் இதயமும் அதிவேகமாக துடித்திட ஆரம்பித்தது. உணர்ச்சி பெருக்குடன் அவசரமாக கதவினை திறந்தவனுக்கு முன் இரத்த துளிகள் வரிசையாக சிந்தி கிடந்தது. அந்த இரத்த துளிகளை பார்த்தவன் தன் அடி வயிற்றிலிருந்து மலர் என பெரும் சத்தமிட்டு வேகமாக உள்ளறையை நோக்கி ஓடிட, அங்கே மலரோ மயங்கி சரிந்திட அவளின் இடது கரத்திலிருந்து ரத்தம் துளி துளியாக வடிந்து கொண்டிருந்தது. இத்தனை நாள் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவளின் மன நிம்மதிக்காகவே ஒதுங்கி இருந்தவன் அவளை மீண்டும் சந்திக்கும் போது இப்படி ஒரு நிலையிலா சந்திக்க வேண்டும்? அவளின் ஒவ்வொரு துளி ரத்தமும் அவனின் இதயத்தை பிசைந்திட அவனின் இதய துளிப்பின் சத்தம் அவனின் செவிக்கே பெருமளவு கேட்டு அவனை இம்சைப்படுத்தியது. அவளை அவன் சந்தித்த முதல் நாளிலிருந்தே அவளின் புன்னகை பூக்கும் முகத்தை பார்க்கும் பாக்கியம் ஏனோ அவனுக்கு கிடைக்காமலே போயிற்று. முதல் முறை திருமணம் வேண்டாம் என சோக கீதம் சிந்தினாள். 2வது முறை ரத்தம் சிந்த தன் சகோதரியை மடியில் ஏந்தி மயங்கி சரிந்தாள். 3வது முறை திகைப்பில் சிக்கி உணர்ச்சியில் தவித்தாள். 4ஆம் முறை கழுத்தை நெரித்தவனிடம் இருந்து உயிர் பிழைக்க போராடி மூச்சிழந்து தவித்திட்டாள். 5ஆம் முறை தன்னிடம் இருந்து பிரிந்து விழிகளில் வலியோடு தூரமாக சென்றாள். 6ஆம் முறையாக அவள் வீட்டிற்கு அவன் வந்தபோதும் கூட அவனிடம் சிடுசிட்டுப்பையும் பதற்றத்தையும் பரிசளித்தாளே தவிர புன்னகைக்கவில்லை. இதோ தற்சமயம் இரத்தத்தோடு தன்னை வரவேற்று உயிரை குடிக்கிறாள். என்னால் தானே இத்தனையும் பெண்ணே? உன்னை நான் கண்ட முதல் நாள் முதல் இத்தனையும் உனக்கு கெடுதலாகவே நிகழ்கிறதேடி. அவன் உள்ளம் உள்ளுக்குள் துடித்திட அவசரமாக தன்னவளை கரங்களை ஏந்தியவன் அனிச்சையாக அவளின் வீட்டை விட்டு வெளியே அடிகளை எடுத்து வைத்தான். அவனின் இறுகிய முகத்தையும் விழிநீரையும் கண்ட அருண் பேச வார்த்தைகளற்று அவனையே உற்று நோக்கிட, முருகிலன் இறுகிய குரலில், அவங்க வீட்டுக்கு ஆளுங்க வரத்துக்குள்ள இந்த பிளட்லாம் கிளீன் பண்ணி நார்மலா வைங்க என்று விட்டு வெகு வேகமாக தன் காரை நோக்கி அவளை கரங்களில் ஏந்திட ஓடினான். ஒரு நடைபிடம் போல் அவன் மாறிட தன்னவளை காரின் பின்புறம் கிடத்தி மின்னல் வேகத்தில் காரை அருகே இருந்த மருத்துவமனை நோக்கி செலுத்தினான். அவனுக்கு அதிக சிரமம் கொடுக்காமல் அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு சிறிய தனியார் மருத்துவமனை அவன் கண்ணில் தென்பட்டது. பார்ப்பதற்கு அந்த மருத்துவமனை சிறியதாக தெரிந்தாலும் கையில் ரத்தம் வடிந்தபடி மயங்கி கிடப்பவளை பெரிய மருத்துவமனைக்கு தற்சமயம் கொண்டு செல்ல அவன் மனம் நினைத்திடவில்லை. அவளின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்துடன் அவன் பெண்ணவளை உள்ளே கொண்டு செல்ல அவனை கண்ட 2 செவிலியர்களும் வார்ட்பாய் ஒருவனும் ஸ்ட்ரெச்சருடன் வந்து பெண்ணவளை அவசர சிகிச்சை பிரிவுக்குள் கொண்டு சென்றனர். சார், அவங்களுக்கு என்னாச்சு? ஹலோ சார், உங்களதான் சார். அவங்க பேர் என்ன? அட்மிஷன் போடணும் சார், உங்களதான். அங்கிருந்த யார் கேட்ட வார்த்தைகளும் அவன் செவிகளில் ஏறவில்லை. அவள் கொண்டு செல்லப்பட்ட அறையின் கதவினையே அவனின் விழிகள் உற்று நோக்கி கொண்டிருந்தது. அவனின் விழிகளில் கண்ணீர் துளிகள் மட்டும் வழிந்தபடி இருந்தது. இதய துடிப்பு நொடிக்கு நொடி அதிகரித்தது. 2 முறை அவளின் உயிரை காப்பாற்றியவன் இவனே இந்த முறையும் அந்த ஆண்டவன் இவளை தன்னிடம் கொடுத்து விடுவான் எனும் நம்பிக்கை அவனுக்குள் உறைந்து கிடந்தது. ஆம், அவனின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. அவளை கொண்டு சென்ற அறையிலிருந்து ஒரு மருத்துவர் வெளியே வர அவர் முகிலனின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியபடி, மிஸ்டர் முகிலன் என்றார். சட்டென்று தன் பெயரை கூறி அழைக்கவும் உணர்வு பெற்றவன் அந்த மருத்துவரை நோக்கி திரும்பினான். நீங்க முகிலன் தானே? RS இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் தானே? அப்பொழுதும் முகிலனிடம் பதில் ஏதுமில்லை. அவனோ பிரமை பிடித்தவன் போல் மலர் கொண்டு செல்லப்பட்ட அறையையும் இந்த மருத்துவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்திட அவனின் உள்ளம் புரிந்தவர் போல் அந்த மருத்துவர் இளநகையுடன், சார், அந்த பொண்ணுக்கு நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அவங்க கையில லேசான காயம்தான், நரம்புல எந்த டேமேஜும் இல்ல. ஜஸ்ட் மேலாப்ல தான் ஏதோ சின்ன கத்தியால காயம் ஏற்பட்டிருக்கு. பயத்தாலதான் மயங்கிருக்காங்க. மத்தபடி ஷீ இஸ் ஃபைன். நத்திங் டு வரி. ஜஸ்ட் 1 வீக்ல சரியாயிடுவாங்க. இத்தனை நேரம் குழப்பமும் கவலையுமாய் நின்றவன் சட்டென சுயநினைவடைந்து புன்னகையுடன், தேங்க்யூ டாக்டர், நான் அவளை பார்க்கலாமா என்றான்.
அவரும் இளநகையுடன் மலர் இருக்கும் அறையை நோக்கி கையை நீட்ட அந்த அறையை நோக்கி வேகமாக ஓடியவன் படுக்கையின் அருகே விழிமூடி கைகளில் கட்டுடன் படுத்திருக்கும் அவளை நெருங்கினான். இமைக்குடைகள் மூடியவளாய் அவள் சுயநினைவு இழந்திருக்க அவளின் சிரத்தை மெல்ல வருடியவன் அவளின் கரத்தை தன் கரத்தோடு சேர்த்து பிடித்தான். அவளின் முகத்தை அவனின் விழிகள் உற்று நோக்கிட தன் இதழ்களை மெல்ல அசைத்தான். சாரி செல்லம், நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை என் கூடவே வச்சிருக்கணும்டா. நான் அக்காவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா மாதிரி உன்னையும் யாரும் நெருங்காம என் கூடவே வச்சிருந்திருக்கணும். என் மேலதான் தப்பு. முட்டாள்தனமா அந்த பாடி கார்ட்ஸை நம்பினதுக்கு பதிலா நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சுரா. அவனின் குரலில் வலியும் குற்ற உணர்வும் நிரம்பி கிடந்தது. அவன் உள்ளமோ, இனிமே உன்னை தூரமா எங்கேயும் அனுப்ப மாட்டேன்டி. நீ எனக்கானவ. அப்புறம் ஏன் உன்னை நான் தள்ளி வைக்கணும்? உன்னை இத்தனை நாள் உன் சந்தோஷத்துக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் தான் தள்ளி வச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்டி. என் கூடவே வச்சுப்பேன். யார் வந்து கேட்டாலும் உன்னை தரமாட்டேன். ஆமா, என் கூடவே வச்சுப்பேன் என்றெண்ணி அவனாய் அவளின் கரங்களை தன்னோடு சேர்த்து பிடித்து அவளின் பிறை நெற்றியில் தன் இதழை பதித்தான். தனக்கானவளுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அவனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? முகிலன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? அவளின் பிறை நெற்றியில் தன் இதழை அவன் பதித்திட அவன் ஸ்பரிசம் உணர்ந்தது போல அவளின் தேகம் லேசாய் சிலிர்த்தது. அவளின் சிலிர்ப்பை உணர்ந்தவனின் இதழ்கள் லேசாய் விரிந்திட அவளின் சிரம் வருடி அவளிடமிருந்து விலகி கொண்டான். அறையை விட்டு மெதுவாக வெளியேறியவன் அங்கே நின்று கொண்டிருந்த மருத்துவரிடம், சாரி டாக்டர், உங்க குவெஸ்டின்கெல்லாம் என்னால சரியா ஆன்சர் பண்ண முடியல. மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருந்தது. அவனின் துடிப்பான லேசான வெட்கம் கலந்து பேச்சை உணர்ந்தவராய் அந்த மருத்துவர் இளநகையுடன், ஓகே மிஸ்டர் முகிலன், உங்க மனசு புரியுது. நான் கூட லவ் மேரேஜ் தான் என்றார் மென்குரலில். அவன் முகத்தையும் அவனின் துடிப்பையும் அந்த நேரத்தில் கவனித்த யாராகினும் அந்த அழகியலை இவன் விரும்புகிறான் என எளிதாக கண்டுபிடித்திருக்க முடியும். போது இந்த மருத்துவரால் மட்டும் முடியாதா என்ன? முகிலன் சிறு புன்னகையுடன், உங்களுக்கு என் பேர் எப்படி என இழுக்க அவன் கேள்வி புரிந்தவராய், உங்க ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு உங்களை பத்தியும் உங்க சிஸ்டர் பத்தியும் தெரியாம இருக்க முடியுமா என்ன? தேங்க்யூ சோ மச் டாக்டர். இவங்களை இப்போ வீட்டுக்கு கூட்டு போலாமா? எதுவும் சீரியஸ் இல்ல தானே? ஓ எஸ், சாதாரண காயம்தான். அண்ட் இது எப்படி ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரின் கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாதவன் போல முகில் ஐம் சாரி என்று ஒற்றை பதில் அளிக்க அந்த மருத்துவர் உடனே, இட்ஸ் ஓகே முகில், நீங்க அவங்களுக்காக பயந்து பதர்னல இருந்து புரியுது. நிச்சயம் உங்களால அவங்களுக்கு கெடுதல் ஆயிருக்காதுன்னு. நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அவங்கள கவனமா பாத்துக்கங்க. நான் எழுதி தர மெடிசின் கொடுங்க, சீக்கிரம் சரியாயிடும். கையை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கங்க. மருத்துவரிடம் பேசிவிட்டு அவர் எழுதி தந்த மருந்துகளை வாங்கியவன் மலரை பார்க்க மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்திட அவள் இன்னும் சுயநினைவு திரும்பாமல் தான் இருந்தாள். அவளின் நினைவு திரும்பும் வரை காத்திருந்தால் நிச்சயம் தன்னிடம் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் குடும்பம் அது இது என்று கூறி நிச்சயம் தன்னை விட்டு சென்று விடுவாள் என உணர்ந்தவன் அவள் மயக்க நிலையில் இருக்கும் போதே அவளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தவனாய் அவளை மயக்க நிலையிலே மீண்டும் காரில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். முகிலனின் வீடு அந்த அகன்ற மைதானம் போன்ற முன்புற பகுதியை கடந்த அவனது காரானது பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்ட பெண்ணை மலர் குவியல் என தன் கரங்களில் அள்ளி கொண்டவன் வீட்டுக்குள் நுழைய முற்பட ஆங்காங்கே தோட்ட வேலை செய்தவர்களும் வீட்டின் முன்புறத்தை சுத்தப்படுத்தியவர்களும் வீட்டின் செக்யூரிட்டி பாடிகார்டு விழிகளும் இதனை கண்டாலும் காணாததைப் போல தங்கள் பணிகளில் கவனம் செலுத்தினர். அவன் வீட்டுக்குள் நுழைந்த நேரத்தில் மகேந்திரனும் வசுமதியும் குழந்தையுடன் தங்கள் அறையில் தூங்கிக் கொண்டு இருந்ததால் முகிலன் இப்படி மலரை கரங்களில் ஏந்தி கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. அவன் விழிகளோ கண்மூடி வானத்து தேவதையாய் தன் கரங்களுக்குள் கிடக்கும் அந்த வண்ணமகளின் வதனத்தில் மயங்கி கிடந்ததை தவிர எதிரே இருப்பவர்களையோ தன்னை யாராவது கவனிக்கிறார்களோ என்பதிலோ கவனம் கொள்ளவில்லை. அவனின் கால்கள் அனிச்சையாக மாடிப்படிகளில் ஏறி தன் அறைக்குள் புகுந்து கொண்டது. அவனின் வெண்ணிற படுக்கையில் அவளின் தேகம் நோகாமல் மெதுவாக கிடத்தியவன் அவனின் அறைக்கு அருகே இருந்த பால்கனியில் கைபேசியோடு வந்து நின்றான். ஹலோ அருண், இதான் நீங்க பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? அவன் குரலில் கோபம் தீப்பிழம்பாய் கசிந்தது. சாரி சார், இன்னொரு முறை இப்படி அவன் முடிப்பதற்குள், அதுக்கு அவசியம் இருக்காது. வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் போகுது சார். இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அதுக்கு எவ்ரி இயர் செலிப்ரேஷன் இப்படி தடபடலா தான் இருக்கும்.
ராமர், அனுமர், சீதான்னு நிறைய வேஷம் கட்டி ரோட்ல டிராமா போடுற குரூப்ல தான் யாரோ இதை செஞ்சிருக்காங்க. கை நரம்ப கட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் வீடியோல காட்டுது. கைய கட் பண்ண ட்ரை பண்ணவன் என்ன கெட்டப்ல இருந்தான்? சீதா சார். ஃபேஸ் சரியா தெரியல. எந்த ஆங்கிள்லயும் முகம் கிடைக்கல. லைட்டா தான் அந்த உருவம் தெரிஞ்சுது. முகிலன் சற்று சத்தமாகவே உருமினான். இத்தனை தூரம் வந்தவன் மீண்டும் கையை விட்டு தடயமின்றி சென்று விட்டானே என்று கோபம் அவனுக்கு. பெருமூச்சென்றை விட்டவன், சரி மலரோட வீட்டுல இருந்த பிளட் ஸ்டெயின் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? ஆல் கிளியர் சார். மலர் மேடமோட அம்மா மிஸ்ஸஸ் வைதேகி வந்தா அவங்கள தேடுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. முகில் உடனே, பக்கத்துல யார் மூலமாவது மலர் அவ வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறதா சொல்லிட்டு போன மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்ல வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு நான் அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். போன முறை மாதிரி எதுவும் தப்பு நடக்கக்கூடாது. மலர் அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவளோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஓகேவான்னு செக் பண்ணு. அண்ட் அவங்களுக்கு மலரை காண்றதுக்கு முன்னாடி டவுட் வராம ஸ்மூதா நம்புற மாதிரி ஹேண்டில் பண்ணு. ஓகே சார், ஐ வில் மேனேஜ் இட் என்றவன் இணைப்பை துண்டிக்க முகில் மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்த அதே நேரம் மலரின் விழிகள் லேசாய் அசைய ஆரம்பித்தது. அவள் விழி திறக்கப் போகிறாள் எனும் மகிழ்ச்சியில் அவளை அவன் நெருங்கிட மெதுவாக தன் கருவிழிகளை உருட்டியவள் தான் இருக்குமிடம் தெரியாமல் தலையை சுழற்றிட அந்த அகன்ற அறையின் நேர்த்தியும் அழகும் பிரம்மாண்டமும் அவளை ஒரு நொடி திகைக்கச் செய்தது. இது என்ன சொர்க்கமா? அப்ப நான் செத்துட்டேனா? அம்மா, நிலா, மதி, நீங்க எல்லாரும் நான் இல்லாம என்ன பண்ணுவீங்க? எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அம்மா அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் என் அம்மாவையும் தங்கச்சியும் ஏதாவது பண்ண போறாங்க. கடவுளே, யாராவது இருக்கீங்களா? அம்மாட்ட போகணும். அம்மா. சிறு குழந்தை போல் சிணுங்கி அவள் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். அவனின் அறையில் இருக்கும் எவராயிருப்பினும் அதன் அதீத பிரமிப்பில் அதனை சொர்க்கம் என்றோ வேறொரு உலகம் என்று எண்ணுவதில் தவறில்லையே. அவளின் இந்த குழந்தைத்தனமான சிணுங்கள் ஏனோ அவனுக்கு ஒருவித குறுகுறுப்பை உண்டாக்கி இளநகையை இதழ்களில் தவளவிட அவளையே மறைந்து நின்றபடி ஆழ்ந்து ரசித்தான். பெண்ணவளின் விழிகள் அங்கும் இங்கும் சுழன்று கண்ணீரை தேக்கி உதட்டை சுழித்து ஒரு குழந்தையைப் போல் அழ ஆரம்பித்த பொழுதில் அவளின் கண்ணீர் தாழாமல் அவசரமாக ஓடி வந்தவன், மலர், ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நீ சாவெல்லாம் இல்ல. முகிலனை சட்டென அந்த இடத்தில் கண்டதும் ஒரு பிரமிப்பும் அதே நேரம் அவன் முன்பு தான் குழந்தை போல் சிணுங்கியதாலும் ஒருவித தர்ம சங்கடத்துக்குள் சிக்கியவள் பேச்சற்று போனாள். மலர், ஆர் யூ ஓகே? அவனின் மலர் என்ற அழைப்பில் நிதானம் அடைந்தவள், முகில் சார், நீங்க, நான் இங்க என ஏதும் புரியாமல் குழம்பி போனாள். அவளின் குழப்பங்களுக்கு விடை தரும் ஆசையில் முகிலன் நடந்தவற்றை விவரிக்க அதனை கேட்டவளுக்கு உடல் மீண்டும் சிலிர்த்து பயந்த குரலில், அவங்க என்ன கொல்லதான் திரும்ப வந்தாங்களா? ஐயோ, அம்மா வேற எங்க வீட்டுக்கு வருவாங்க. தங்கச்சி 2 பேரும் வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது. நான் போறேன் என தன் கையில் இருக்கும் காயத்தை மறந்து எழுந்தவளை ஓடி வந்து முன்னின்று தடுத்தான் அவன். அவன் தடுப்பதன் அர்த்தம் புரியாமல் அவனை விழிவிரிய அவள் நோக்கிட அவன் உடனே, நீ இப்ப எங்கேயும் போக முடியாது மலர். அவனின் பேச்சு புரியாமல், நீங்க என்ன சொல்றீங்க? எங்கேயும் போக முடியாதா? அம்மா தேடுவாங்க. உன்னை யாரும் தேட மாட்டாங்க. நீ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ போயிருக்கிறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். சோ நீ பதறாத. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? சட்டென அவள் கேட்டதும் அவனோ குறும்புடன், அப்போ உன்னை ஒருத்தன் கொலை செய்ய பார்த்தான். நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன்னு உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லவா? சுச்சோ, வேணாம் வேணாம். அவள் இதழ்கள் துடித்திட தலையை லேசாய் ஆட்டியவளாய், ரொம்ப தேங்க்ஸ் முகில் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் இப்ப போறேன் என்று மீண்டும் அடியெடுத்து வைக்க அவனோ மீண்டும் குறுக்காக அவளை வழிமறித்தவன், மலர், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ இனிமே எங்கேயும் போக முடியாது. இங்கதான் இருக்கணும். அவனின் பதிலால் உறைந்து போனவள் தன் கருவிழிகளை விரித்து, என்ன உளறீங்க? நான் ஏன் இங்க இருக்கணும்? என்ன என்ன இங்க இருக்க சொல்ல நீ யாரு? அவன் தன்னை வீட்டுக்கு போக விடாமல் செய்த கோவத்தில் அவளின் மரியாதை வார்த்தைகள் எல்லாம் தவிடு பொடியாகி இருந்தது. அதை பற்றி அக்கறை கொண்டவனாக முகிலன் தென்படவில்லை. அவனோ கூலாக, பார் மலர், நீ திரும்ப அங்க போனா உன்னோட உயிருக்கு ஆபத்து. சோ அங்க போகாத, இங்கவே இரு. இங்க உனக்கு ஃபுல் செக்யூரிட்டி நான் தரேன். அவளோ அவன் பேச்சுக்கள் பிடிக்காதவளாய், ஹலோ, நான் ஏன் இங்க இருக்கணும்? என் உயிருக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அவள் வார்த்தைகள் படபடவென கடுகு போல் பொரிந்தது. ஏன்னா நீ தாண்டி ஏன் உயிரு. உன்னை நான் காதலிக்கிறேன். உனக்கு என்னமோ ஆகட்டும்னு என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன் கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள் நினைத்த வார்த்தைகளை அத்தனை எளிதில் அவனால் உதடு அசைத்து உரைத்திட முடியவில்லை.
உன் உயிருக்கு ஏதாவது ஆனா என் அக்காவை கொல்ல ட்ரை பண்ணது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அந்த கிட்னாப்பர்ஸ கண்டுபிடிக்க உன் ஹெல்ப் எனக்கு வேணும். பொய்ன்னு தெரிஞ்சும் தற்சமயம் அவளை சமாளிக்க சொல்லி வைத்தான். அவளோ அப்போது அவனை பார்த்த பார்வையின் அர்த்தம் என்னவென்று அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு அவங்க முகம் ஞாபகம் இல்ல, அவள் இதழ்கள் பளிச்சென்று சொல்லியது. பொய் சொல்லாத மலர், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவங்க யாருன்னு மட்டும் காட்டு. அவள் கண்கள் மூடி ஏதோ யோசித்தவள் பெருமூச்சு ஒன்றை விடுத்து மெல்லிய குரலில், இல்ல முகில், நிஜமாவே எனக்கு அவங்க முகம் ஞாபகம் இல்ல. அவள் சொன்ன பதிலால் தற்சமயம் ஏனோ அவனுக்கு கோபம் ஆழி பேரலை என சீரிட, ஏன் இப்படி சில்லியா பிஹேவ் பண்ற? நான் தான் சொல்றேன்ல, உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்குவேன்னு. அப்புறம் ஏன் பயப்படுற? அவனுங்களை நாம கண்டுபிடிக்காத வரைக்கும் அவங்க உன்னையும் கொல்லதான் ட்ரை பண்ணுவானுங்க. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அனலாய் அவன் வார்த்தைகள் தெரித்தது. அவள் வேண்டுமென்றே சொல்ல மறுக்கிறாள் என்ற கோபத்தில் அவன் சீரிட, ஆனால் அவளோ உண்மையில் அவர்கள் இருவரின் முகமும் சட்டென்று முழுவதும் நினைவு வந்திடவில்லை என்பதுதான் நிஜம். ஆரம்பத்தில் அவர்கள் இருவரின் முகமும் நினைவிருந்த அளவிற்கு தற்சமயம் ஏனோ நினைவுக்கு வரவில்லை. அவள் யோசித்து யோசித்து களைத்திட பயந்த குரலில் மீண்டும், இல்ல, நான் பொய் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். எனக்கு அவங்க முகம் ஞாபகம் வரல. பிளீஸ் என்னை போக விடுங்க. நான் இன்னைக்கே என் குடும்பத்தோட கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போய் பழிச்சுக்கிறேன். அவளுக்கு பொய் சொல்ல வராது என்பதை முகிலனின் உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் ஒருவேளை அவள் தன்னிடம் இருந்து வேறு ஊருக்கு ஓடி ஒளிந்திட பொய் சொல்கிறாளோ என்றும் லேசான சந்தேகம் எழவே செய்தது. அவளை உன்னித்து நோக்கியவன், நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் மலர். அவங்க 2 பேரையும் அடையாளம் காட்டிட்டு நீ எங்க வேணாலும் போ. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐயோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பார்க்க எவ்வளவு நல்லவரா டீசென்டா இருக்கீங்க. ஒரு பொண்ணை இப்படிதான் கார்னர் பண்ணுவீங்களா? நான் தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்னை விடுங்களேன் பிளீஸ். அவளின் விழிகள் கண்ணீரை தேக்கி இருந்தது. தற்சமயம் அவள் சொல்வது பொய்யில்லை என்று அவன் உள்ளம் அடித்து கூறியது. ஆனாலும் அவளை தன் பிடியில் வைத்துக் கொள்ள இதை விட்டால் வேறு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எண்ணியவன் வேண்டுமென்றே, சாரி மலர், உன்னை என்னால நம்ப முடியல. நீ எப்ப அந்த கிட்னாப்பர்ஸ அடையாளம் காட்ட ஒத்துக்கிறியோ அப்பதான் உன்னை இங்கிருந்து அனுப்புவேன். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் என்று கூறினான். அவள் உடனே, பிளீஸ் முகில், பிளீஸ், என் அம்மா தங்கச்சிக்கு என்னை விட்டா யாருமே இல்ல. என்னை இப்ப வீட்டுக்கு அனுப்புங்க. நான் நிஜமாவே அவங்க முகம் ஞாபகம் வந்தா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். நீ என்கிட்ட இப்படி சொல்லிட்டு நாளை பின்ன உன் குடும்பத்தோட ஏதாவது வெளியூருக்கு ஓடி போயினா நான் என்ன பண்றது? எனக்கு என் அக்கானா உயிர் என்றவனின் உள்ளம் நீயும் தாண்டி எனக்கு உயிர் என உள்ளுக்குள் நினைத்து கொள்ள தவறவில்லை. சோ என் அக்காவை கடத்த ட்ரை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள கொலை செய்ய நான் என்ன வேணா செய்வேன். சாரி மலர், நீ கோஆபரேட் செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாள் ஏதோ பாவம் கஷ்டப்படுற பொண்ணு, என் அக்கா உயிரை வேற காப்பாத்தினவன் தான் உன்னை நான் தொந்தரவு பண்ணல. பட் எனக்கு வெளியில அவனுங்களை கண்டுபிடிக்க எந்த க்ளூவும் கிடைக்கல. எனக்கு இருக்க லாஸ்ட் ஹோப் நீதான். எப்போ உன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சோ அண்ட் நீ வெளியூருக்கு போலான்னு நினைச்சியோ அப்பவே உன்னை இங்க என் கூட தான் வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். தான் அவளை உயிரினும் மேலாக நேசிப்பதை தவிர்த்து மற்றெல்லாம் சொல்லி முடித்தான். அவளோ அவனின் பேச்சுக்களை கேட்டு உறைந்து போனவள் தன் விழிகளை உருட்டி ஆழ்ந்து யோசித்தவளாய் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் கெஞ்சும் விழிகளுடன் அவனை உற்று நோக்கிட, அவளின் பார்வையின் வீரியத்தில் லேசாய் மனம் கசிந்தவன், உனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன் என்றான். அவளுக்கான பிரம்மாஸ்திரமாய் அவன் ஒரே ஒரு ஆப்ஷன் தருகிறேன் என்றதும் அவள் மலர்ந்த முகத்துடன், சொல்லுங்க முகில் சார், என்ன ஆப்ஷன்? அவன் உதவ போகிறான் என்றதும் மீண்டும் வந்து அந்த மரியாதை வார்த்தைகள் ஒட்டி கொண்டது. அவளின் முகத்தை பார்த்தவனின் உள்ளம், உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி கேளுடா, நீ லவ் பண்றத சொல்டா, அவளை உனக்கு பிடிக்கும்னு சொல்லு என அவனுக்கு ஆப்ஷன்களை அள்ளி தெளித்திட அவன் சிறு யோசனையுடன் தன் இதழ் அசைத்தான்.